ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் 18. பாவை நோம்பிற்கு வரும் பெண்கள் நப்பின்னையை எழுப்பி கண்ணனை எழுப்புகிறார்கள். இதன் கருத்து: பெருமாள் கோயிலுக்கு நாம் செல்லும் போது தாயாரை முதலில் சேவிக்க வேண்டும். நம் வீடுகளில் கூட நமக்கு வேண்டியதை அம்மாவிடம் சொல்லி அம்மா அப்பாவிடம் சொன்னால் அந்த கோரிக்கை நமக்கு உடனே நிறைவேறிவிடும். ஆனால் அதே கோரிக்கையை நேரடியாக நாம் அப்பாவிடம் சொன்னால், இது சரிவராது, இதை இப்படி செய்யாதே, இது வேண்டாம், இப்படி சொல்லி அந்த கோரிக்கையை அப்பா நிறைவேற்ற மாட்டார். அதனால் முதலில் அம்மாவிடம் சொல்லி அம்மா மூலம் அந்த கோரிக்கை அப்பாவிடம் சென்றால் நம்மளுடைய கோரிக்கை நிறைவேறிவிடும். இதே போல் நாம் கடவுளிடமும் ஒரு கோரிக்கையை நேரடியாக நாராயணனிடம் வைக்காமல், கண்ணன் ஒரு மாயன், அவ்வளவு எளிதில் நம்மளுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தரமாட்டார். அதனால் முதலில் நாம் தாயாரை சென்றடைந்து நாம் தாயாரிடம் சொல்லி தாயார் நமக்காக அந்த கோரிக்கைகளை நாராயணனிடம் சேர்ப்பித்தால் நமக்கு அந்த கோரிக்கைகள் நிறைவேறிவிடும். நாராயணன் மறுபேதும் தெரிவிக்காமல் நம்மளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவார். நரசிம்மனின் கோபத்தை அடக்கியவள் அல்லவா அவள். இந்த பாடல்: உந்து மனக்களிற்றன் ஓடாதே தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே, நப்பினாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய், வந்தெங்கும் கோழி அழைத்தனகான், மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான், பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாட, செந்தாமரை கையால் சிறார் வளை யொலிப்ப, வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இந்த பாடலின் பொருள்: மதம் கொண்ட யானைகளை உடையவன், நீங்காத தோல் வலிமை கொண்டவன் நந்தகோபனே, அவனுடைய மருமகளே, நந்தகோபனின் மருமகளே, நம்பின்னை பிராட்டியே, நறுமணம் கமழும் கூந்தலை உடையவளே, கதவை திறப்பாயாக. கோழிகள் வந்தெங்கும் கூவின, மாதவி கொடிகள் பறந்திருக்கும் பந்தலின் மேலே தங்கும் குயில்கள் பல கூவின, பந்து பொருந்தும் அழகிய விரல்களை உடையவளே, உன் மைத்துனன் திருப்பேரை நாங்கள் புகழ்ந்து பாட, செந்தாமரை போன்ற உன் தளிர்கரத்தால் அழகிய வளையல் குலுங்க மகிழ்வோடு வந்து கதவை திறப்பாயாக. ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் 18.